விவாகரத்து தேர்தல் பிரச்சனையால சென்னையில இருக்க சொத்துக்களை அவசர அவசரமா விற்கிறாரா நடிகர் விஜய். தமிழகத்துல சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்நிலையில நடிகரும் தாவிக தலைவருமான விஜய் ஒரு திடீர்னு சென்னை அண்ணா நகர்ல இருக்க தன்னோட சொத்தை அவசர அவசரமா 35 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காராம். இன்னும் சில சொத்துக்களை அவர் விற்பனை செய்ய முயன்று வராராம். இந்நிலையில தான் விஜய் அவருடைய இந்த முடிவுக்கு மனைவி சங்கீதாவுடனான விவாகரத்து வழக்கும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போல் வருமானத்தை மீறி சொத்து சேர்த்த வழக்கில் சிக்கிவிடக் கூடாது அப்படிங்கிற 2 முக்கிய காரணம் இருக்காம். தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா வலம் வந்த விஜய் அவரு இப்ப அரசியல்ல ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. சொல்ல போனா அரசியல் வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. தாவிகாவை அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அவங்க கூட்டணி எல்லாம் வேண்டாம், தனித்து தான் போட்டியிட போறோம்னு சொல்லியிருக்காங்க. தனித்து போட்டியிட்டா கட்சிக்காக நிறைய செலவு பண்ண வேண்டி வரும். தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது தாவிகா சுற்றியே நகர்ந்து கொண்டிருக்கு. தாவிகாவோட ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் பிற கட்சிகள் உன்னிப்பா இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. விஜய் அவர் சென்னை அண்ணா நகர்ல இருக்க தனக்கு சொந்தமான சொத்தை விற்பனை பண்ணியிருக்காராம். இந்த சொத்தை விற்பனை செய்ய விஜய் அவருடைய தரப்புல இருந்து 1 வருஷத்துக்கு மேல பல்வேறு தரப்பினர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி விற்பனை பண்ணியிருக்காங்களாம். அண்ணா நகர்ல இருக்க சொத்தை போல பிற இடங்கள்ல இருக்க இன்னும் சில சொத்துக்களை விற்பனை செய்ய இருக்காராம் விஜய் அவரு கோடீஸ்வரரா இருக்க நிலையில திடீர்னு அவரோட சொத்துக்களை ஏன் விற்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கிட்ட மனைவியும் விவாகரத்து கோரி இருக்கனால அப்பவும் அவரோட சொத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காம். அது மட்டும் இல்லாம இப்ப அரசியலுக்கும் அந்த சொத்துக்கள் எல்லாம் கணக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காருங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா முக்கியமா அவர் தனித்து கட்சியில போட்டியிடுறதுனால அவருக்கு இந்த அரசியலுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த சொத்தை விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.